நாம் அனுபவிக்கும் உலகம் முற்றிலும் புதியதா அல்லது ஏற்கனவே உள்ள ஒரு மூலத்தின் பிரதிபலிப்பா? மேற்கத்திய லட்சியவாதம் மனதையே உண்மைக்கு அடிப்படையாக கொள்கிறது. ஆனால் இந்து மெய்யியலில் கடவுளே அனைத்து லட்சியங்கள், கருத்துக்கள், சாத்தியங்கள் ஆகியவற்றின் மூலமாக இருக்கிறார். மனம் அவற்றை பெற்றுக்கொள்வதற்கான ஒரு கருவியே தவிர அவற்றை படைப்பதில்லை. நியாய மற்றும் வைசேஷிக பள்ளிகள் வெளி உலகம் மனதை சார்ந்ததல்ல என்று கூறுகின்றன. பொருட்கள் நாம் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் இருக்கின்றன. நாம் சரியான அறிவு மூலங்களால் உண்மையை அறியலாம். வைசேஷிகம் உலகை அணுக்களாலான பொருட்களின் கூட்டு என்றும் காரணமும் விளைவும் வேறானவை என்றும் கூறுகிறது. சாங்கிய மற்றும் யோக பள்ளிகளோ காரணமும் விளைவும் ஒன்றே என்று கூறுகின்றன. விளைவு காரணத்தில் விதையாக மறைந்திருக்கும். கடவுள் இல்லை என்றாலும் இயற்கை மற்றும் ஆன்மாக்கள் உண்மையானவை. யோக பயிற்சியால் விடுதலை அடையலாம் என்பது அவர்களின் நிலை. வேதாந்தத்தின் லட்சியவாதம் மிகவும் முக்கியமானது. கடவுளே, அதாவது பிரம்மம், அனைத்திற்கும் மூலம். நாம் எதையும் புதிதாக படைப்பதில்லை. நாம் நினைப்பது, செய்வது, கண்டுபிடிப்பது அனைத்தும் ஏற்கனவே கடவுளின் படைப்பில் ஒரு சாத்தியமாக உள்ளன. மனம் படைப்பாளி அல்ல, அது ஏற்கனவே உள்ளவற்றை உணர்கிறது. நான் செய்கிறேன் என்ற அகங்காரமே பந்தத்திற்கு காரணம். எனவே எல்லாம் கடவுளின் செயல் என்று உணர்ந்து தன்னை அர்ப்பணித்தால் விடுதலை கிடைக்கும். வேதாந்தத்தின் உட்பிரிவுகள் ஆன்மா கடவுள் உறவில் வேறுபட்டாலும் கடவுளே அனைத்திற்கும் மூலம் என்பதில் ஒத்துக்கொள்கின்றன. இந்த லட்சியவாதம் இந்து சமய நம்பிக்கைகளை ஆழமாக பாதித்துள்ளன. கடவுளே அனைத்து லட்சியங்கள், ஒழுக்கங்கள், வேதங்கள், யோக நெறிகள் ஆகியவற்றின் மூலம். மனிதன் எதையும் புதிதாக உருவாக்குவதில்லை. அவன் கடவுளின் படைப்பில் ஏற்கனவே உள்ள சாத்தியங்களைத்தான் வெளிப்படுத்துகிறான். நாம் சுதந்திரமாக தேர்வு செய்வதாக நினைத்தாலும் நாம் தேர்வு செய்யும் வழிகள் அனைத்தும் ஏற்கனவே கடவுளின் வடிவமைப்பில் உள்ளவையே. நன்மை, தீமை, வெற்றி, தோல்வி அனைத்தும் சாத்தியங்களாகவே கடவுளிடம் உள்ளன. கணிதத்தில் இதற்கு எடுத்துக்காட்டு 1 முதல் 9 வரையிலான எண்களும் சூத்திரங்களும் யாரும் படைக்கவில்லை. அவை பிரபஞ்சத்தில் ஏற்கனவே உள்ளன. நாம் அவற்றை கண்டுபிடிக்கிறோமே தவிர புதிதாக உருவாக்குவதில்லை. ஐன்ஸ்டீனின் சார்பு கோட்பாடும் பிரபஞ்சத்தில் ஏற்கனவே இருந்ததைத்தான் அவர் கண்டுபிடித்தார். நமது முன்னேற்றம் கடவுளின் மறைந்த இரகசியங்களை வெளிப்படுத்துவதே. நாம் புதிதாக எதையும் படைப்பதில்லை. மனதினால் கற்பனை செய்யப்படும் அனைத்தும் பிரபஞ்சத்தின் எங்கோ ஒரு பகுதியில் உண்மையாக இருக்கும் சாத்தியமே. கடவுளை வரையறுப்பதும் ஒரு குறிப்பிட்ட பெயரும் வடிவமும் கொடுப்பதும் அவரையும் அவரிலுள்ள எல்லா சாத்தியங்களையும் மட்டப்படுத்துவதாகும். உபனிஷதங்கள் சொல்வது போல கடவுள் முடிவற்றவர், விவரிக்க முடியாதவர். எனவே இந்து மெய்யியல் உண்மைகளை வரையறுப்பதில் கடுமையாக இல்லாமல் படைப்பின் பன்முகத்தன்மையை ஏற்றுக்கொள்கிறது.